ஹாய் ஹலோ வெல்கம் டு வியோனா டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதை என்னன்னா, மறுமணம் நீ செய்து கொள்ளக்கூடாது. ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு தாய் மகன் கதை தான். வீடியோவில் தொடக்கம் என்னன்னா, நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் அனைவரின் மனதை நெகிழ வைக்கிற ஒரு தாய் மகன் உறவை பற்றிய கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ஒரு சிறு பையனோட மனதை கவர்ந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம். அவர் அறியாமலே செய்த ஒரு முடிவால் ஏற்படும் பல மாற்றங்களை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். கதை. கேசவனோட அம்மாக்கு 30 வயசுலயே அவங்க விடோவாயிட்டாங்க. அவரோட கணவர் வினோத் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அப்போ கேசவனுக்கு 8 வயசு தான். அம்மா அவங்க மகன் இருவரும் தான் வாழ்க்கைய நடத்திட்டு வராங்க. அம்மா எப்போதும் மகனுக்காகவே வாழ்ந்து வராங்க. மகனோட சின்ன சின்ன ஆசையை கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்து அதை அவங்க நிறைவேற்றினாங்க. ஒரு நாள் கேசவனோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பயங்கரமான காய்ச்சல். அவசரமா மருத்துவமனைக்கு அவரை எடுத்து செல்றாங்க. அங்க கேசவன் அம்மாவை பார்க்க போறாரு. மருத்துவர் அவரோட நிலைமையை குறித்து சொல்லிய போது கேசவனுக்கு ஒரே கண்கள்ல கண்ணீரும் ஒரே கவலையுமா இருக்கு. அங்க இருக்கும்போது அவருடைய தாயோட நினைவுங்க, அவங்க அம்மாவுக்கு எப்படிலாம் இவனை பார்த்துக்கினாங்க கேசவனை அப்படின்றது மெதுவா அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வருது. அன்னைக்கு கேசவனோட அம்மா அன்போட அவரை அணைச்சிட்டு, உனக்கு செல்லப்பா மாமாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அப்போ கேசவன் ஆமா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு அவங்க அம்மா கிட்ட. அம்மா, நீங்க எல்லாரும் அவரை நல்லாதான் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேசவன் செல்லப்பா மாமாவை பிடிக்குமா அதுல இருந்து சொல்லவா, உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேசவனை கேக்குறாங்க. கேசவன் பிடிக்குமே. அப்ப ரெண்டாவது அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க, நீ அவரை நல்லவரா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நான் அவரை நல்லவரா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உனக்கு ஒரு அப்பாவா அவரை உன்னால பார்க்க முடியுதா அப்படின்னு கேசவனை அவங்க அம்மா கேட்ட போது கேசவன் அது தப்புமா, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாரு. அப்போ அம்மா வலியோட சொல்றாங்க, உனக்கு ஒரு அப்பா கிடைப்பார்ல, அது உனக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேசவன் கிட்ட சொல்லும் போது, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அவரை பத்தி இனிமேட்டு நீங்க பேசாதீங்கன்னு கோவமா அந்த செல்லப்பாவை பத்தி பேசும்போது கேசவன் சொல்லிடுறாரு. அப்போ கேசவனுக்கு என்ன ஆகுது, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாத போது இதெல்லாம் மைண்ட்ல போகுது. ஒரு நாள் அவங்க அம்மாவும் இவரும் பேசினதெல்லாம். அப்புறமா கேசவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குற்ற உணர்வு வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு அம்மாவை பார்த்து நம்ம கண்கள்ல இவ்வளோ கண்ணீர் வருதே, அவங்க அவங்க வாழ்க்கை முழுசுமே நம்மளுக்காக வாழ்ந்தாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க வாயை திறந்து கேட்டு கூட நம்ம அந்த அவங்களுக்கு செய்யல, இன்னைக்கு அவங்க தனியா நிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, அவரோட தவறு அவர் உணர்ந்தாலும் நம் வாழ்க்கையில சில சமயத்துல எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா முடியாத பாதகமா தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரோட மனசாட்சிக்கிட்டே ரொம்ப ஒரு குற்ற உணர்வா இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கதையின் மூலம் நம்முடைய வாழ்வில் எதையும் சீராக செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம மனதுல வச்சுக்கணும். ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லை, மற்றவங்களோட வாழ்க்கையிலயும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதால நம்ம எடுக்கிற ஒரு முடிவையும் நம்ம பார்த்துதான் எடுக்கணும். நம்மளோட சுயநலத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, இன்னொருத்தரோட நலத்துக்காகவும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கதையை முடிக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.